எழுதியதோ எனக்கெனவோ ஒரு கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா. கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் டே அப்படின்னாவே வந்து அழகழகான ஹீரோயிங்களை கூப்பிட்டு வந்து இவன் ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவான்ப்பா அப்படின்ற தாட் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த வருஷம் நாங்கள் அதில் எந்த குறையும் வைக்கல. என் பக்கத்தில் காந்த கண்ணழகி ஜனனி ஐயர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. அண்ட் தமிழ் புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பலூன் படம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் நிறைய படங்களில் நாங்கள் உங்களை இதே போல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடிக்கடி காணாமல் போயிடுறீங்க, வேறு லாங்குவேஜ்லாம். ஸோ ஒரு தமிழ் பொண்ணு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்கள் நிறையா பண்ணும். கண்டிப்பாக அதுதான் என்னோட ஆசையும். பட் என்னன்னா நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறோம்ல, இப்போ அதே கண்களுக்கு அப்புறம் பலூன் உல்ட்டா. ஸோ பார்த்து சூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக இப்போது நிறைய படங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் நிறைய தமிழ் படங்களை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பலூனை பற்றி பேசலாம். அண்ட் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சு அந்த படம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக், ஜெய் அஞ்சலி நீங்கள். ஸோ படம் வேற ஒரு ஜானரில் காட்டியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பலூனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பலூன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் படம். ஏன்னா எப்பவுமே வந்து ரொம்ப ஆஃப் பீட்டாக லைக் ரொம்ப சீரியஸ் படங்கள் டெகிடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க ஒரு கமர்ஷியல் படம் பண்ணால் எப்படி இருக்கும், லைக் எல்லா ஆடியன்ஸுக்கும் கேட்டர் பண்ண மாதிரி. ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் மியூசிக் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் எதிர்பார்த்து படத்துக்கு போகும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக வந்து பலூன் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் சைன் பண்ணேன் இந்த படம். ஸோ என்னோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு இது ரோல். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படி வந்து பாவடை சட்டை பூ அந்த மாதிரிலாம் வச்சு அவ்வளோ பார்த்துருக்க மாட்டேன். இல்லை அவன் வந்து ஒன் ஆஃப் 2 சீன்ஸ் அங்கங்கே இருக்கு. ஆமாம். ஸோ மோஸ்ட்லி காக்கி ட்ரெஸ்ல வந்தனால தெரியல. ஸோ இந்த படத்தில் வந்து பயங்கர ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கே என்னோட லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால அந்த 1980s எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதுவும் மலையில இருக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி லுக் அண்ட் ஃபீல். பொங்கல் அப்படின்னாவே வந்து தமிழர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. கண்டிப்பா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலான பண்டிகை, ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க யூஸ்வலாகவே? எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து இது பயங்கரமாக எலாபரேட்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல்னா கலங்காத்தில் எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸ் இந்த விஷயத்துலலாம். கலங்காத ஆச்சாரமான ஃபேமிலியா? காலையில் எப்பவுமே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட சொல்றது, மொட்டை மாடியில் போய் அந்த கரும்பு வச்சு கோலம் போட்டு அந்த சக்கரை பொங்கல் கத்துவோம் நாங்கள். அந்த பொங்கல் அதெல்லாம் கத்தி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் சூரிய பகவானுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்கிறோம். அப்புறம் எல்லா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பேசிக்காக நன்றி சொல்கிறோம். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதனால் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பொங்கல். இதில் சும்மா ஒரு பண்டிகைன்னு இல்லாமல் அது பின்னாடி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. பொங்கல் அப்படினாவே வந்து வில்லேஜ் சைடு தான் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கு. ஊர் பக்கம்லாம் பயங்கர. எனக்கு ரொம்ப ஆசை ஒரு வாட்டியாச்சும் வில்லேஜ்ல போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். இன்னும் பண்ணது இல்லையா? இது வரைக்கும் பண்ணது இல்ல. அந்த மாதிரி அமைஞ்சது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா வில்லேஜ் சைடு உங்களுக்கு? இன்னும் இல்ல. பானன் பட்டப்லாம் இங்க சென்னை தான். ஓகே ஃபைன். பட் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன். சோ வில்லேஜ் சைடு வந்து எனக்கு ஆசை ஒரு வாட்டியாச்சும் பொங்கல் அங்க போய் செலிப்ரேட் பண்ணனும். சோ உங்களுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் கூட அந்த மாதிரி அமையல இது வரைக்கும், லைக் ஃபுல்லா ஒரு நேட்டிவான சப்ஜெக்ட், ப்ராப்பர் வில்லேஜ் கேர்ள் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணனும்னு ஆசை. சோ ஐ திங்க் அந்த மாதிரி சூட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு. கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணாலும் சூட் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுனா கூட ஐ மீன் இந்த பொங்கல் இந்த மாதிரி மாடு பிடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷூட்டிங்லயாவது நமக்கு பார்த்துருக்கலாம். நான் மாடு பிடிக்க வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி லைக் பாவாடை சட்டை அந்த மாதிரி ரோல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களோட குருநாதர். எஸ், ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாலா சார். டெஃபினட்டா என்னைக்குமே வந்து அது மிகப்பெரிய அடையாளம் எனக்கு. இனி வரைக்கும் சினிமாவில் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா பாலா சார். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த டைம்லயும் சரி எப்பவுமே சரி அது வந்து கடைசி வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினைப்பேன். ஏன்னா எடுத்தோடனே எல்லாருமே வந்து எப்பயாவது ஒரு வாட்டி பாலா சார் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது எனக்கு எடுத்தோடனே அமைஞ்சதுன்றது பெரிய விஷயம். அதுவும் 2 பெரிய ஸ்டார்ஸோட, ஆர்யா விஷால் பெரிய பேனர், ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய பேனர், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்.
ஸோ எல்லாமே பெரிய விஷயங்கள் அந்த படத்தில். முதல் படத்தில் எந்த மாதிரியான சேலஞ்சிங்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஏன்னா சேலஞ்ச்னால் என்னன்னா, நான் வந்து கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆட்ஸ் நிறையா பண்ணனால எனக்கு கேமரா ஃபியர் மட்டும் இல்லை, மற்றபடி ஆக்டிங் பற்றியும் எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபார்மல் கோர்ஸ் எதுவும் எடுத்துல. அண்ட் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம நடிக்கிறது தான். ஸோ அது வந்து யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணணும். நம்மளே திருப்பி அந்த ஆட்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். பட் சினிமா இஸ் அ வெரி சீரியஸ் திங். அது வந்து அந்த டைமில் ஐ டென்ட் ரியலைஸ் லைக் ஓகே திடீர்னு செலக்ட் ஆகிட்டோம். அது அந்த நிமிஷம் வரைக்கும் சினிமாக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகலை. இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன் அப்போ தான். ஸோ எனக்கு வந்து திடீர்னு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் நடக்கும்போது ஐ வாஸ் நாட் மென்ட்லி ஆல்சோ ப்ரிப்பேர்ட். ஸோ பட் குட் திங் பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அவர் படத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு நான் வேறு படங்களில் டெபியூ ஆயிருந்தால் எப்படி நான் நடிச்சிருப்பேன்றது தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ வந்து ரிஹர்சல்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஒரு டேக்கே போவோம். ஸோ லைக் ஃபுல்லாக இப்போ ஒரு ஆர்யா, விஷால், நான் லைக் எல்லா ஆர்டிஸ்ட்டும், அம்பிகா மேம், பிரபா மேம் எல்லாமே உட்காந்து ஒரு ஃபுல் சீன் ரிஹர்ஸ் பண்ணி அது எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் ஒரு 10-20 ரிஹர்சல் முடிச்சு தான் நாங்கள் டேக் போவோம். ஸோ அது அவருக்கு ஓகே அப்படின்னா தான் டேக். ஸோ அந்த டேக்கில் அதில் நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ வாட்டி நம்ம ஒரு சீனை பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம பெட்டர் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. ஓ இவ்வளோ இருக்கா சினிமானா, இவ்வளோ இருக்கா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் 2 days ரொம்ப கஷ்டப்பட்டேன் அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். என்ன சுற்றி பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேயே வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அம்பிகா மேடம், விஷால், ஆர்யா, நான் மட்டும்தான் அங்கே நியூ டெக்னிக்கலி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சுற்றி ஐயோ நம்ம தெரியாமட்டமா சினிமாக்கு அந்த மாதிரிலாம் இன்னும் லைக் நிறையா குழப்பம் இருக்கும். எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த டைமில். ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் லக்கிலி என்னை சுற்றி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். லைக் விஷாலாக இருக்கட்டும், அவர் என்கிட்டமா நீ எதுவுமே நீ வந்து பயப்படாத, தப்பு பண்ணால் பரவாயில்ல, 1 more போய்க்கலாம், நீ அதனால் பயந்து நீ அப்படியே பாதியில் நிற்காத, டைலாக்ஸ் மறந்துட்டேன்னா நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி நிறைய ப்ராம்ப்ட்லாம் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் இஸ் ஃபேபுலஸ். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப லக்கி, நல்ல சப்போர்ட்டிவான கோஸ்டார்ஸ் இருந்ததுனால. தமிழ் பேசுகிற ஹீரோயின் வந்து தமிழுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை? பேசிக்காக பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து வந்து இங்கே கலக்கிட்டு இருக்காங்க, இல்லைனா இன்னொரு பக்கம் பாம்பேலேருந்து கூட்டிகிட்டு வந்து கலக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு தமிழ் பொண்ணு ஒரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் தமிழ் பேசுறது? ஏன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சாலே விவேக் சார் ஒரு படத்துல சொல்றாரு, நீ நல்லா தமிழ் பேசுறியா, அப்ப நீ வந்து தெலுங்குல பேசுற அப்படின்னு சொல்லுவார்ல. இல்ல அது அப்படிதான் இருக்கு இப்போ நிலைமை. பட் நான் என்ன சொல்றேன்னா தமிழ் பேசுறது வந்து பெரிய அட்வான்டேஜ்னா இப்போ நம்மளுக்கு எமோஷன்ஸ் தெரியும். இப்போ கோவப்படுறோம்னா அது இப்போ ஒருத்தங்களை திட்டுறோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கே வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியாது இல்லைனா ஏதோ சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு உண்மையான எமோஷன்ஸ் வராது. பிகாஸ் ஐல் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தட் லாங்குவேஜ். நம்ம டைலாக் கரெக்டாக பேசணுமா அப்படின்னு நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ திங்க் அது நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியுது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் தமிழை தொடர்ந்து மலையாளத்துலேயும் நீங்கள் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு? மலையாளம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை அதுதான் இப்போ நான் அதனால தான் சொல்ல வந்த டிஃப்ரென்ஸு. மலையாளம் வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது சுத்தம் எனக்கு க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி மலையாளம். ஸோ பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. யூஸ்வலாக லாங்குவேஜ் நான் டக்குன்னு பிக்கப் பண்ணிப்பேன். இப்போ தெலுங்கு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் 4 வார்த்தை பேசுவேன். மலையாளம் ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் முதல் படத்தில். ஒரு லாங்குவேஜே தெரியாமல் நடித்ததுக்கு அப்புறம் நான் என் படம் பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக இல்லை என்னோட பெர்ஃபார்மன்ஸில். என்னடா நம்ம இப்படி நடிச்சிருக்கோமே, ரொம்ப இதுவாக இருக்குது. நிறைய இடத்துல ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் அது வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்லி என் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே கூட என் சுற்றி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு மலையாளத்திலே பேசுங்க, எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மலையாளம் இப்போ நான் வந்து மலையாளம் பேசுவேன். ஓகே, இப்போ மலையாள படங்கள் போயிட்டு எனக்கு நல்லா புரியும் மலையாளம். இப்போ ஓகே, படங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா மலையாளம்ல? மலையாளம் வந்து இப்போ நான் பண்ணல, இப்போ தமிழில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வேற படங்கள் பேசிட்டு இருக்காங்க, நல்லதா அமைஞ்சா கண்டிப்பா பண்ணுவேன். அவன் இவனுக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச படம் தெகிடி. ஸோ அந்த உங்களோட பேர் கூட வந்து ரொம்ப கியூட்டான பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. தெகிடி இன்னும் விண்மீன் சாங் வந்து நாங்கள் இன்னுமே வந்து போடும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து கால் பண்ணி இசையருவியில் கேட்குற அந்த சாங். அடையாளம் கொடுத்த இன்னொரு படம் சொல்லணும்னா தெகிடி, எஸ்பெஷலி விண்மீன் சாங் நான் சொல்லுவேன். அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஓகே ஜனனினா யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் அவன் இவன் தெரியும், பட் அவங்களா இவங்க ஏன்னா அந்த படத்தில் வேறு மாதிரி இருப்பேன், இந்த படத்தில் வேறு மாதிரி இருப்பேன். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் சைன் பண்ணும்போது ஒரு ஓப்பன் மைண்ட் தான். ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ டீம். ஸோ எல்லாமே ஹீரோ அசோக் 2-3 படம் பண்ணியிருந்தாரு, பட் கம்ப்ளீட்டாக நியூ. அந்த டைரக்டர் நியூ. பேனர் மட்டும் 2-3 படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. சிவி குமார் சார் அவரோட பேனரில் லைக் அட்டகத்தி, பீட்சா அந்த மாதிரி ப்ராமிசிங்கான மூவிஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக பீட்சாலாம் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அந்த ஒரு நம்பிக்கையில தான் சரி இவங்க ப்ரொடக்ஷன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பி தான் நான் சைன் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். பட் ரொம்ப நல்ல நம்ம இன்ட்யூஷன் படி நல்லபடியாக அமைஞ்சது அந்த படம். ஓகே, நான் இப்போ ஏன் தெகிடி பற்றி பேசிட்டேன்னா, நாங்கள் விண்மீன் சாங் வந்து நான் ஆடியன்ஸ்ட்டெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாட்டு நாங்கள் 2 பேரும் பாட சொல்லாது. அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்காக ஒரு 2 லைன். சரி பார்க்குறோம். விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் எனையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழையின் மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீ நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல். தெகிடி தொடர்ந்து வந்து அதே கண்கள், லைக் யாருமே நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு புது டீம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட். டெஃபினட்டா. ஆமா, சோ அதே பேனர் தான். சோ அதனால நான் வந்து அகைன் அந்த பேனர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் அகைன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால ஓகே கண்டிப்பா பண்ணலாம். இல்ல லைக் என்ன சொல்றது, அந்த படத்துல வந்து தெரிஞ்சது வந்து நீங்க மட்டும்தான். அப்புறம் கலையரசன் வந்து அப்பதான் மெட்ராஸ் படத்துல இருந்து படங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ அது கிரிட்டிக்ஸ் வைஸ் வந்து பெரிய ஒரு நிறைய பேர் அதை பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் அந்த டைம்ல லைக் ஒரு தரமான படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களே போய் ஒரு மவுத் டாக்ல தான் நாங்களே அதுக்கப்புறம் தான் அந்த படம் போய் பார்த்தோம். இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அந்த கதை கேட்கும் போதே. ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும். நான் சும்மா அந்த கமர்ஷியல் மூவிஸ் மாதிரி இல்லாம ஒரு நல்ல படமா இருக்கும், தரமான படமா இருக்கும், நம்பி தான் சைன் பண்ண அந்த படம். எப்படி ஆக்சுவலா வந்து சும்மா அதுவும் வந்துட்டு போற மாதிரி இருக்காது. லைக் 2 ஹீரோயின்ஸ்க்கு அது சிவதா கேரக்டரா இருக்கட்டும், என் கேரக்டரா இருக்கட்டும், ஒரு வெயிட்டான ரோல்ஸா இருக்கும் ஹீரோயின்ஸ்க்கு. இந்த இவரு டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு மணி சார் அண்ட் கௌதம் மேனன் சார், ஸோ இவங்க 2 பேர் படங்கள்ல நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவங்க படத்துல ஹீரோயின்ஸ் வந்து அவ்வளோ அழகா காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலா வினை தாண்டி வரவேல கூட ஏதோ குட்டியா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கதா? இல்ல என்னன்னா வினை தாண்டி வரவே ஐ வாஸ் சப்போஸ் டு ஆக்ட், பட் லேட்டர் ஆன் அது நடக்கல. பிகாஸ் அவங்க கேரக்டர் ஏதோ சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ கதை சேஞ்ச் பண்ணனால அதை நடிக்க முடியல. இல்லனா அப்பவே நீங்க வந்து த்ரிஷாவுக்கு பதிலா ஜெசியா இல்ல த்ரிஷா ரோலுக்கு கேட்கல, அப்போ வேற ஏதோ கேரக்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்ககிட்ட எந்த மாதிரியான படங்கள் எதிர்பார்க்குறாங்க? ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணலை, ஏதோ ரொம்ப கொஞ்சம் கம்மி படங்கள் தான், விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். பட் என்னை வந்து எப்பவுமே ரொம்ப ஆதரிக்கிறாங்க. எங்கே போனாலும் வந்து வந்து பேசுகிறாங்க, உங்கள் கண்ணு பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இந்த படம் இது பார்த்தேன், தெகிடி இது பார்த்தேன், அவன் இவன் அதை பார்த்தேன் அப்படி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சூஸியாக இருக்கேன், நிறைய படங்கள் பண்ண மாட்டேன். பட் நான் படங்கள் பண்ணால் அது கண்டிப்பாக நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது மெயின்டைன் பண்ண மட்டும் ஆசைப்படுறேன். அவங்க கூட இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுல எல்லாம் நீங்க இல்லை பயங்கரமா டச்ல இருக்கேன். எல்லாரும் இன்டராக்ட் பண்றேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்டராக்ட் பண்றேன். இந்த சமூக கருத்துக்கள்லாம் சொல்லுவீங்களா சோசியல் மெசேஜ்ல எல்லாம்? கருத்து சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, சொன்னாலும் நம்மளுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. நம்ம யாருக்கு எது சொல்லணும், நம்ம ஒழுங்கா இருக்கோமா? மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கிரியேட்டிவிட்டிங்க எல்லாருக்குள்ளயும் மிகப்பெரிய டைரக்டர் இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவங்க எல்லாம் எங்க இருக்கீங்க வாங்க வந்து படம் எடுங்க அந்த மாதிரி. உங்களை வச்சு என்னைக்காவது கலாய்ச்சிருக்காங்களா? உங்களை வச்சு நல்லதா தான் பண்ணிருக்காங்க, ஏதோ தப்பா பண்ணல. பார்த்து சிரிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல ரீசெண்டா ஐ திங்க் ஏதோ இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது வந்து இந்த பலூன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ ஜெய் பார்த்தீங்க, அவர் ஆல்ரெடி ராஜா ராணியில வந்து நான் அழலையே கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே ஆப்போசிட்டா பலூன்ல வந்து இப்போ எதுக்கு உன் கண்ணு வேர்க்குது அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நான் கண்ணு வேர்க்குதா நல்லா பாரு நான் அழுறேன் அப்படின்னு. ஸோ கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேரும் ஃபோட்டோ போட்டு அப்படி போட்டிருந்தாங்க, அந்த ராஜா ராணியும் என்னோட இதுவும். ஸோ இதெல்லாம் அப்படி நோட்டீஸ் பண்ணி பண்றாங்க. பயங்கரமா நிறைய ஃபன்னி மீம்ஸ்லாம் நிறைய வரும் முன்னாடிலாம். இப்போ யோசிப்பேன் எப்படிலாம் இப்படிலாம் யோசிச்சு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. வேற லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஹீரோயின் அப்படின்னாவே அவங்கள பத்தி நிறைய ரூமர்ஸ்லாம் வரும். எல்லாருமே வந்து அவங்களுக்கு எப்போ கல்யாணம் இந்த விஷயமெல்லாம் கேட்பாங்க. இப்போ அடுத்து நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தெரியல, அது இன்னும் பிளான் பண்ணல. அது பிளான் பண்ணல. ஏதாவது லவ்க்கு ஏதாவது போயிட்டு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக 2-3 வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த 1 வீக்குள்ள சைன் பண்ணிடுவேன், அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, சீக்கிரம் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய விருதுகள்லாம் வாங்குங்க. கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி நல்ல படங்கள் பண்ணணும். அண்ட் லைக் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு நல்ல நாளில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் கலைஞர் டிவி
for this wonderful opportunity. ஓகே பஸ் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tanigai. See you. Bye-bye.